Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. விழாக்கோலம் பூண்டுள்ள ராமர் கோயிலின் உட்புற காட்சிகளை ஒரே தமிழ் தொலைக்காட்சியாக முதல் முறையாக வழங்குகிறது புதிய தலைமுறை. ஆலயத்தின் உட்பகுதியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார் தகவல்களை வழங்க இணைந்துள்ளார். நிரஞ்சன், அயோத்தியில் ராமர் பிராண பிரதிஷ்டை வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. தற்பொழுது முதல் தமிழ் தொலைக்காட்சியாக கோவிலின் உட்பகுதியில் புதிய தலைமுறை இருக்கிறது. அங்குள்ள பிரம்மாண்ட காட்சிகளை நீங்க பதிவு பண்ணலாம். அருணா, இப்போ நம்ம புதிய தலைமுறை நேயர்களுக்காக பிரத்யேகமா ஆலயத்துக்குள்ள புதுசா கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோவில் ஆலயத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த சுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இன்னும் இந்த கவர் கூட நிறைய இடத்துல பிரிக்காம இருக்கு. இது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கதவுகளா தான் இருக்குது. சுத்தி இருக்கக்கூடிய அந்த வண்ணமயமான அந்த வேலைப்பாடுகளை உங்களுக்கு ஒளிப்பதிவாளர் ராமராஜன் காட்டுவாரு. சோ இதுல பெரிய அளவுல தமிழர்களுடைய கைவண்ணம் தான் இதுல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். நிறைய வேலைகள் இன்னும் முடியாம இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் வேலைகள் முழுசா முடியாம இருக்கு. சோ அந்த முதல் தளம் அப்படின்றதெல்லாம் இன்னும் முழுசா முடியாம இருக்கக்கூடிய நிலையில அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த ராமர் சிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் முழுசா தயாரா இருக்கு. மற்ற இரண்டு தளங்களும் சரியா முடியல. இன்னும் அதுக்கு இந்த வருஷம் முழுக்க ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்க்க முடியும் விநாயகர் சிலை அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம ஊர், அதாவது தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் இருக்கிற மாதிரியான அந்த முக அமைப்பு கொண்ட ஒரு சிலையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இன்னும் பாக்கி இந்த காலியா இருக்கிற இடம் எல்லாம் இனிமேல் தான் சிலைகள் வடிவமைக்கப்பட போறாங்க. சோ நல்ல நாள் மற்ற விஷயங்கள்லாம் முன் வச்சு இந்த சிலைகள் இன்னும் நிறைவு செய்யாம இருக்கிறாங்க. இந்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது எதுவுமே சிமெண்ட்கள் எதுவுமே பூசப்படல. முழுக்க முழுக்க இன்டர்லாக்கிங் மெத்தட்ல இது தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியுது. மேல இருக்கக்கூடிய பூச்சிகள் மட்டும் சுண்ணாம்பு கற்கள் போன்றவையால் பண்ணப்பட்டிருக்கு. இது எவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்றத அந்த மேற்புற பகுதிகளை காட்டும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெள்ள தெளிவா தெரியும். சிற்ப வேலைப்பாடுகள் அப்படின்றது அதோடைய உச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். மேல இப்ப பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள்ல நடன மங்கைகளுடைய அந்த நம்மளுடைய இந்திய பாரம்பரிய சார்ந்த பழைய அந்த பரதநாட்டியம் முறைகள் அதெல்லாம் சிலைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன சுவாமி சிலைகள், அதே மாதிரி அலங்கார பூக்கள், வளைவுகள், இது எல்லாமே இந்திய பாரம்பரிய முறைப்படி வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்ப இந்த இடம் தான் மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது ராமருடைய அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். இப்ப மேல உங்களுக்கு காட்சிகள் அந்த டிஸ்பிளேல காட்டுறோம். இப்ப அது பாத்தீங்கன்னா அங்கதான் சிலை வைக்கப்பட்டிருக்கு. உள்ள மந்திரங்கள் ஓதப்பட்டிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்ப க்ளோசிங் டைம் அப்படின்றதுனால இதோட இவங்க எல்லாரும் முடிச்சிருவாங்க. இப்போ இந்த தங்க கதவுகளுக்கு பின்னாடி தான் ராமருடைய அந்த சிலை, அதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை அப்படின்றது வைக்கப்பட்டிருக்குது. இப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த உள்ள வர்றதுக்கான அந்த பெர்மிஷன் அப்படின்றது கிடைச்சது. சோ தமிழ் தொலைக்காட்சிகள்ல புதிய தலைமுறைக்கும் அந்த பெர்மிஷன் கிடைச்சு, சோ நம்ம பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இங்க உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத தமிழ்ல விளக்கும் பொழுது நிறைய பேருக்கு அது போய் சேரும் அப்படின்றதுக்காக தான். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்போ ரொம்ப தெளிவா தெரியும். விநாயகரும் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சிலையும் வைக்கப்பட்டிருக்குது. சோ எல்லாமே இதுல முக்காவாசி தமிழ்நாடு சார்ந்த அந்த ஸ்டைலையும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிவமைப்புகளும் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரே ஒரு கல்லுல இருக்கக்கூடிய இந்த வடிவமைப்பு பார்க்கும் பொழுது சிற்ப வேலைப்பாடுகள் எந்த அளவுக்கு நுணுக்கமா செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும். வெறும் சிற்ப வேலைப்பாடுகள் மட்டும் இல்லாம மேல பாத்தீங்கன்னா உங்களால விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் சிசிடிவி கேமராக்கள் அப்படின்றது பொருத்தப்பட்டிருக்கு. உள்ள வரக்கூடியவங்க யாரு, எதுக்காக வராங்க அப்படின்ற அத்தனையுமே ஹை எண்ட் கேமரா வச்சு இவங்க இங்க முழுசா ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம கூட சென்னையில இருந்து நம்ம கூட வந்த நெறியாளர் மணிமாறன் அவர்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. மணிமாறன், இப்போ நமக்கு புதிய தலைமுறைக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இந்த பெர்மிஷன் அப்படின்றது கிடைச்சது. இப்போ இந்த வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது இந்த இவ்வளவு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு 4-5 நாள் உள்ள வர்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ உள்ள வர்றது கூட நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ உள்ள வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எல்லாருமே ஒட்டுமொத்தமா அயோத்தியால இருக்கிற அத்தனை பேரும் இந்த மண்ணிலிருந்து எப்படியா இந்த கோவிலுக்குள்ள வந்துடணும் அப்படின்றதான் பெரிய அளவுக்கு
பிரதானமான ஆசையா வச்சிருக்காங்க. அவ்வளவு பேரும் வருவதற்கான வாய்ப்பு இல்ல, அதற்கான அனுமதியும் இல்ல. ஆனா நாம உள்ள வந்து அப்படி ஆசைப்படுற மக்களுக்கு காட்சிப்படுத்தணும். இன்னொன்னு, ஒவ்வொரு நுழைவாயிலுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோவில் இந்தியாவிற்குள்ள, இன்னும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த மாதிரி நிறைய கோவில்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா எல்லா கோவில்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு, எல்லா கோவில்கள் மேலயும் ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப என்ன அவங்க முடிவு பண்ணிருக்காங்கன்னா, இந்த கோவில் அவ்வளவு ஒரு ஆகச்சிறந்த வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கோவில் பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் ராமராஜ் அந்த காட்சி உங்களுக்கு காட்டிட்டு இருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு தூணுக்கும் அவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கு. அத்தனை வேலைப்பாடுகளுக்கு எல்லாமே கூடுதல் அழகு சேர்க்கும் விதமாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியும் பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு தூணுமே நிறைய கதைகள் சொல்லுது. நம்ம பழங்காலத்தில் நிறைய கோவில்கள் பார்த்திருப்போம், தமிழகத்தில் ஏராளமான கோவில்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த பகுதியில இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு கோவில்ன்றது ஒரு சவாலாக இருக்க வேண்டும், இந்த வேலைப்பாடுகளை எல்லோரும் மெச்ச வேண்டும் அப்படிங்கறதுனால அவ்வளவு சிரத்தை எடுத்து அவ்வளவு நுணுக்கமா மிக சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துல அந்த காட்சியை தான் இப்ப வந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜ் காட்டிட்டு இருக்கிறார். இங்க வர எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா உள்ள வரும்போது ஒரு வெற்றி முழக்கத்தோட ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற முழக்கத்தோட வரதையும் நம்ம பாக்குறோம். அதே சமயத்துல உள்ள வந்த பிறகு எல்லோருமே பாக்குறதுக்கான வாய்ப்பும் இல்லாம இருக்கு. ஏன்னா கதவை திறந்த உடனே அத்தனை பேரும் அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதனால யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது, யாரும் எந்த சிக்கலிலும் மாட்டி விடக்கூடாது, யாரும் காயம்பட்டு விடக்கூடாது என்பதிலும் இங்க இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. இன்னொன்னு, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போங்க, உங்களுக்கான சிறப்பு அனுமதி இது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் காவல்துறையினர் அறிவுறுத்திட்டே இருக்காங்க. இருந்தாலும் கூட கோவில் வளாகத்தில் இருந்து மக்களுக்கு இந்த செய்தியை கொடுக்க வேண்டும், அவர்களும் இந்த காட்சியை பார்க்க வேண்டும், அவர்கள் எண்ணிய அந்த ஆசை ஈடேற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வளாகத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். நிரஞ்சன், நீங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப உள்ள வந்துட்டு இவ்வளவு விஷயங்களை பாக்குறோம். இந்த தருணம் வந்து வரலாற்றில் எவ்வளவு முக்கியமான தருணம், இன்னைக்கு பாக்குறவங்க எவ்வளவு தூரம் பெருமகிழ்ச்சி அடைவாங்க. நிச்சயமா, அதாவது நீதிமன்றங்கள் வழியா போனது, மற்ற சாலைகள் இறங்கி போராடினது, மதம் சார்ந்த நம்பிக்கை, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுல இருந்தாலும், அரசியல் மத்தியான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து எந்த விதமான தன்னலமும் இல்லாம அவங்களுக்கு இந்த அரசியல் சம்பந்தமான புரிதல்கள் கூட பெரிய அளவுல இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை. நான் வர வழியில லக்னோ வழியாலாம் வரும்பொழுது நிறைய பேர் நடந்து வர்றத, சைக்கிள்ல வர்றத, பைக்ல வர்றதுன்னு பார்த்தோம். இங்க நம்ம இந்த அயோத்தியாவுடைய சாலைகள்ல நிறைய வயசானவங்க, ஒரு உடல் ஊனமுற்றவங்க, கண் பார்வை இல்லாதவங்க நிறைய பேர் இந்த சரையு நதி கரையில நம்மளால இவ்வளவு டைட்டான ஒரு ஜாக்கெட்ஸ் டிரெஸ்களா போட்டும் கூட அந்த குளிர் அப்படின்றது ரொம்ப மோசமான முறையில் இருக்கும். ஆனா இங்க வரக்கூடிய எல்லாருமே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நம்பிக்கை இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இருக்கும், அது எந்த விதமான பெயரிலும் இருக்கலாம். அப்படி அவங்க நம்பக்கூடிய ஒரு கடவுள் தங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இங்க வந்து அவங்க அந்த வழிபடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி பொதுமக்களுக்கு முழு அளவுல இருக்காது, ஏன்னா நிறைய செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அதனால ஆனா அப்படி வரக்கூடியவங்க இத்தகைய சிற்ப வேலைப்பாடுகளையும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மூலவரையும் பார்க்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்வாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்கோர்ஸ் தமிழ்நாடு ரொம்ப தொலைவில் இருக்கின்றதுனால நிறைய பேரால வர முடியாது, உள்ள வந்து வர முடியாது. சோ அவங்களுக்கு வந்து உள்ள ஓகே இப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கு, போட்டோஸ்ல பாத்துருக்கிறோம். ஆனா தமிழ்ல வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இங்க வந்து ஒரு அனுமன் சிலை இருக்கு, இங்க வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்கு, அந்த விநாயகர் சிலையில வந்து அவர் வந்து கையில வந்து ஒரு வாத்திய கருவியை வச்சிருக்கிறாரு, இன்னொரு கையில வந்து லட்டு வச்சிருக்கிறாரு. இப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த உணர்வு அப்படின்றது வந்து ரொம்ப விஷயமா இருக்கும். ஆகட்டும், ஐராதீஸ்வரர் கோயில் எல்லாம் இப்படியான சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப நுணுக்கமா இருக்கும். ஆனா அது வந்து கருங்கல்ல செய்யப்பட்ட பழமையான கற்கள். ஆனா இது வந்து ராஜஸ்தான் மாதிரியான ஒரு அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய அந்த பழுப்பு நிறம் சார்ந்த ஒரு கலர். நீங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சன்ரைஸ்ல ஒரு மாதிரி கலர்ல இருக்கும், மதியம் சுடுற வெயில்ல ஒரு மாதிரியான கலர்ல இருக்கும், ஈவினிங்ல ஒரு மாதிரி கலர் இருக்கும். சோ இது இந்த ஊர் மண்ணுக்கான ஒரு கலராவே இருக்கும். சோ ஈஸியா அப்சர்வ் ஆகிற மாதிரி. மோரோவர் மணிமாறன், இது எதுவுமே வந்து சிமெண்ட் பூசப்படல, இரும்பு பூசப்படல. ஏன்னா இரும்பு பயன்படுத்தினாங்கன்னா சுலபமா வந்து அது துரு பிடிச்சிரும், அது சிதலமடைய ஆரம்பிச்சிடும். ஆனா இது 2000 ரொம்ப குறைவு. நிச்சயமா இப்ப நீங்களும் தமிழ்நாடு சார்ந்த கோவில்கள் நிறைய விஷயங்களுக்கு போயிருப்பீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகட்டும், திருவேற்காடு ஆகட்டும், காஞ்சிபுரம், நிறைய கோயில்கள் இருக்கு. இப்ப நீங்க வட மாநிலங்களுக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுனால இந்த மாதிரியான சிற்ப வேலைப்பாடுகள், இந்த மாதிரியான கற்கள், நீங்க வரும்பொழுது கூட அயோத்தியா சாலைகள் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களை பார்த்து இதனை இப்படி இருக்கு, இதனை இப்படி இருக்குன்னு
இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கோவில்கள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வித்தியாசமான அமைப்புகள் இருந்து உங்களுக்கு எப்படி தோணுது? என்ன பொறுத்த வரைக்கும் செய்தியாளனா வந்து களத்துல இறங்கி செய்தி சேகரிக்கிறோம், நிறைய இடங்களுக்கு போறோம். ஆனாலும் கூட தமிழகத்துடைய கோவில்களுக்கு ஒப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கோவில்களை இங்க இருக்கிற வட மாநிலங்களில் இருக்கிற மக்கள் தமிழகத்துக்கு வந்து அந்த கோவில்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. ஒருவேளை பார்த்திருந்தாங்கன்னா அதுக்கு கல்லுதான் வேறையா இருக்கு, மற்றபடி இந்த மாதிரி சிற்பங்களை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அட்டகாசமா தமிழர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் இங்க இருக்கு, ரொம்ப ரொம்ப சிறப்பா கட்டியிருக்காங்க. ஆனா எந்த விதத்திலையும் எந்த கோயில் கூடயும் ஒப்பிடாம பார்க்கும்போது இதனுடைய அழகு எப்பவுமே உச்சம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நிரஞ்சன், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு பக்கம் வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வேலை ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்தில் எந்த விதத்திலையும் முதல் நாள் கோவில் எந்த இடத்திலையும் தூய்மை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பக்கம் தூய்மை செய்யும் பணியும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. நிரஞ்சன், நீங்க சொல்லுங்க, இப்போ இவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஒரே நாள்ல, இப்போ இவ்வளவு பேர் வரும்போதும் காவல்துறையினர் கட்டுப்படுத்தியுமே கூட யாரும் இங்கிருந்து கலைஞ்சு போறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னா என்ன ஒரு ஈர்ப்பு இருக்கும்? நிச்சயமாக அருணா, நம்ம வந்து இவ்வளவு நேரம் நம்ம மணிமாறன் கூடயும் சரி, இங்க இருக்கக்கூடிய கலச்சூழல் குறித்தும் சரி கலந்துரையாடினதையும், இங்க இருக்கக்கூடிய அந்த சிற்ப வேலைப்பாடுகள் பத்தி பேசினதா தெரியும். மணிமாறன் குறிப்பிட்டது மாதிரிதான் இப்பவே அதான் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பொழுதே இவ்வளவு மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இனி பொதுமக்களுக்கான அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருடங்களுக்கு அயோத்தியா நகரம் எந்த அளவிற்கு மக்கள் வெள்ளத்தால இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து நம்ம களத்துல இருந்து இது சம்பந்தமான பிரத்யேக செய்திகளையும் இது மாதிரியான பிரத்யேக காட்சிகள் மீண்டும் மீண்டும் சொல்றதுதான். இத நேர்ல இருந்து இப்படியான விளக்கங்களை கொடுக்கும் பொழுது தமிழ் மக்களுக்கு ஒரு நேரடியான ஒரு இணைப்பு உணர்வு கிடைக்கும். அதுக்காக தான் இங்க இருக்கிறது. இனி நீங்க மற்ற செய்திகளுக்கு நீங்க தொடரலாம் அருணா. This is most excitement moment for us. நம்ம வந்து அந்த கோயிலுக்குள்ள நம்ம புதிய தலைமுறை இருக்கும், அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு தங்க கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி, நிரஞ்சனன், மணிமாறன். Pongalo Pongal, இது Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.